தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் கிறிஸ்தவர்களாக ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே பின் செல்கிறோமா, இல்லாவிட்டால் ஆண்டவரை நெருக்கிறோமா என்பதை நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் உதவி செய்வார். நெருக்கம் என்பது ஆண்டவருக்கு கிட்டே போகிறது, அவருடைய வார்த்தைக்கு கிட்டே போகிறது. செபத்தின் மூலமாய், வேத வாசிப்பின் மூலமாய், தியானத்தின் மூலமாய் அதிகமாய் நாங்கள் ஆண்டவரோடு நெருங்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட அநேகர் ஆண்டவருக்கு பின் செல்கிறார்கள். ஏதோ ஒன்று அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள், 10 வருடங்கள், 20 வருடங்கள், 30 வருடங்கள், ஆனால் என்ன செய்கிற வாழ்க்கை என்றால் பின் செல்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்றுகிற பொழுது மரித்து போயிருந்த எங்களுடைய ஆவி, மரித்து போய் ஆண்டவரோடு தொடர்பு இல்லாமல், ஆண்டவரோடு ஐக்கியப்பட முடியாமல், பாவத்துக்கும் இருளிலும் அந்தகாரத்திலும் இருந்தவருடைய ஆவி அன்றைய நாளில் என்ன செய்யப்பட்டது? ரட்சிக்கப்பட்டது. ஆவிதான் ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் வாழுகிற எங்களுக்கு மாம்சத்திலேயும் ஆவியிலே போராட்டம் உண்டு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்வதெல்லாம் இச்சிக்கிறது. இதனால் நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரியத்தை என்ன செய்ய முடியவில்லை, செய்ய முடியாதபடி ஒரு போராட்டம். ஒரு வாழ்க்கையில் செய்கிற நாங்கள் சில காரியங்கள் ஆண்டவரோடு நெருங்க முடியாதபடி போராட்டம். எதன் அடிப்படையில் என்று சொன்னால் மாம்சம். அதான் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஆத்தும் ஆண்டவரோடு நெருங்க வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் நாங்கள் இதில் இருக்கிறோம், ஆனால் இதில் எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. சில வேளையில் நீங்கள் இதை பார்க்கறது போல இருக்கலாம், ஆனால் ஆத்துமா சிந்தனை வேறு எங்காவது அலைப்பாக போகும், வேறு எங்காவது நிற்க முடியும். அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள், ஆனால் ஆண்டவரை நெருங்க முடியவில்லை. காரணமுடைய ஆத்மா உதட்டினால கட்டி சேர்கிறார். அன்றைக்கெல்லாம் இந்த வந்த வசனங்கள் உதட்டினால ஆண்டவரை கட்டி சேர்கிறார்கள், நல்லா ஆராதிக்கிறார்கள், நல்லா வார்த்தை பேசுகிறார்கள், நல்லா ஜெபம் பண்ணுகிறார்கள், நல்லா அந்நிய பாஷை பேசுகிறார்கள், நல்லா வார்த்தையை பேசுகிறார். ஆனால் அவருடைய உள்ளம், இருதயமோ ஆண்டவருக்கு தூரமாக இருப்பது. ஆண்டவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அன்பின் மிகுதியினால் இருந்தோம். நாங்கள் ஆண்டவரை என்ன செய்தோம்? அதிகமாய் நெருங்கினோம். பின்பற்றுபவர்களாய் இல்லாம ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஜெபம் என்ன, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் வேத வாசிப்பு என்ன, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் உபவாசம், இப்படி எங்களுடைய ஆரம்பத்தில் காரியங்கள் எல்லாம் என்ன செய்வது? நிறைவாய் தேவன் கொடுத்தார். மன்னிக்கிற தன்மை, ஏற்றுக்கொள்கிற தன்மை. யாராவது பிழை செய்தால் உடனே அவர்களை நாங்கள் மன்னிப்போம் என்றால் கிறிஸ்து மன்னித்தது போல நாங்களும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்ப நாட்களிலே முதிர்ச்சி நிலைகளில் இருந்த அநேகர் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆவிக்குரிய வறட்சி, சமாதானமின்மை, சந்தோஷமின்மை. தேவன் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்க நாங்கள் இன்றைக்கு பல வேளைகளில் அன்புக்காக வேண்டுகிறோம், மன்னிப்புக்காக வேண்டுகிறோம், சமாதானத்துக்காக வேண்டுகிறோம், சந்தோஷத்துக்காக இருக்கிறோம். ஏன் இன்றைக்கு எங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் அவள் சிலவழித்தும் அவளால் என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அதிலிருந்து வியாதி சுகம் இல்லை. நானும் நீங்களும் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் ஒரு விஷயத்தை கவனித்து பார்க்க வேண்டும். வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் விடுதலை நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபைகள் என்றும் உள்ளது. ஆமென். இப்பதான் புது வருஷம் வந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ள 10 மாதங்கள் நடத்தி விட்டது. தேவன் தம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தி வருகிறார். எந்த குறைவுகளும் இல்லாமல். எப்படித்தான் பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனை வந்தது, எவ்வளவோ போராட்டங்கள் வந்தது, எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தது. ஆனாலும் ஜீவனுள்ள ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் சுகத்தோடு பத்திரமாய் தேவ சமூகத்திலே நிலைநாட்டி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு ஒரு விஷயம், கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி தேவ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொள்வோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தினுடைய பிற்பகுதி. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தினுடைய பிற்பகுதி. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினார்கள். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். என்ன செய்தார்கள்? நெருக்கினார்கள். பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இன்றைக்கு பின் செல்வது வேற, நெருக்கிறது வேற. ஆமென். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாங்கள் பின் செல்லுகிறோம். ஆனால் அவரோடு கூட ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்கு நாங்கள் செல்கிறோமா என்று இன்றைக்கு நானும் நீங்களும்
ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கு பின் செல்வது தூரத்தில் நின்றும் பின் செல்ல முடியும். ஒரு நபரை நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்றால் தூரத்தில் நின்று அவர் அன்றைக்கு நடந்து போகிற பொழுது தூரத்திலே அவரை பின்பற்ற முடியும். ஆனால் நெருக்கிறது என்று சொல்கிறது அருகில வர வேண்டும். ஆமென். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் கிறிஸ்தவர்களாக ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே பின் செல்கிறோமா இல்லாவிட்டால் ஆண்டவரை நெருக்கிறோமா என்பதை நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வார். நெருக்கம் என்பது ஆண்டவருக்கு கிட்டே போகிறது, அவருடைய வார்த்தைக்கு கிட்டே போகிறது. செபத்தின் மூலமாய், வேத வாசிப்பின் மூலமாய், தியானத்தின் மூலமாய் அதிகமாய் நாங்கள் ஆண்டவரோடு நெருங்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட அநேகர் ஆண்டவருக்கு பின் செல்கிறார்கள். ஏதோ ஒன்று அடிப்படையில ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள், 10 வருடங்கள், 20 வருடங்கள், 30 வருடங்கள், ஆனால் என்ன செய்கிற வாழ்க்கையெல்லாம் பின் செல்கிறார்கள். ஆனால் நெருக்கத்துக்குள்ள இன்றைக்கு என்ன செய்ய முடியாது, அநேகர் போகவில்லை. அதைத்தான் இன்றைய நாளிலே ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறார். ஒரு பின் சென்று நெருக்குகிற பிள்ளைகளாய் நானும் நீங்களும் மாற வேண்டும். நாளுக்கு நாள் அவரோடு நெருங்குகிற, நாளுக்கு நாள் ஆண்டவரிலே நாங்கள் மகிமைப்படுகிற, நாளுக்கு நாள் அவரோடு இணைகிற ஒரு வாழ்க்கைக்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு எத்தனை பேர் சொல்லுவோம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி? எத்தனை பேர் சொல்ல முடியும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஆமென். அப்ப முடிவு பரியந்த நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான்டாப்பா. நீங்க ரட்சிக்கப்படவே இல்லை, ஒருத்தனும் அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கை விட்டு தேவன் அவரை மரித்தோரில் எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தா நீ ரட்சிக்கப்பட்ட. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன், புற என்ன முடிவு பரியந்த நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவீர்களா? ரட்சிக்கப்பட்டீர்களா? ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப நான் நீங்கள் என்ன செய்தோம்? ரட்சிக்கப்பட்டோம். அப்ப எப்படி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது? முடிவு பரியந்த நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். அவரோட கிட்டி சேரும். ஆகவே இந்த நாளிலே நாங்க பார்க்க போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கிற பொழுது மரித்து போயிருந்த எங்களுடைய ஆவி, மரித்து போய் ஆண்டவரோடு தொடர்பு இல்லாமல், ஆண்டவரோடு ஐக்கியப்பட முடியாமல், பாவத்துக்கும் இருளிலும் அந்தகாரத்திலும் இருந்தவருடைய ஆவி அன்றைய நாளில் என்ன செய்யப்பட்டது? ரட்சிக்கப்பட்டது. ஆவிதான் ரட்சிக்கும். நானும் நீங்களும் ரட்சிப்புக்காக எந்த ஒரு விலைக்கிரயமும் செலுத்தவில்லை, எந்த ஒரு பிரயாசமும் செய்யவில்லை, எந்த ஒரு சரீர பிரகாரமான உலகத்தில் இருக்கிறவர்கள் தங்களை ரட்சித்துக் கொள்வதற்காக, தங்களுடைய தெய்வம் அவர்களை காப்பாற்றுவதற்காக எத்தனை பிரயாசங்களை செய்கிறார்கள். சரீரத்தை எப்படி ஒடுக்குகிறார்கள், சரீரத்தை எவ்வளவு குத்துகிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். இருதயத்தில் விசுவாசித்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்பொழுது ரட்சிக்கப்பட என்ன நடந்தது? இருந்த மாதிரியே தான் இருந்தோம், ஒரு மாற்றமும் இல்லை. உயிர் மரித்து போயிருந்த ஆவியை என்ன செய்தால் ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அந்த தேவனோடு உறவு கொள்ள முடியாத, எப்படி ஆதியிலே ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கி ஆதாமும் பாவம் செய்தது நிமித்தமாய் மரித்து போயிருந்த அந்த ஆவியை நாங்கள் ரட்சிக்கப்படுகிற பொழுது தேவனோடு உறவு கொள்ள, அவரோடு இணைந்து ஆவியை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பித்தார். அதன் ஆவியிலே ஏற்பட்ட ஒரு ரட்சிப்பு தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம். ஆனால் சரீரம் உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் என்ன செய்யப்படும்? ரட்சிக்கப்படும். ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் மறுபடியும் வரும் பொழுது நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு எதிர்காலத்தில் நம்முடைய சரீரங்கள் ரட்சிக்கப்படும். அப்ப முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று எதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் என்றால் ஆத்துமாவை குறித்து. எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சிந்தனை, நாங்கள் செய்கிற காரியங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்பட வேண்டும்? மறுரூபமாகி தேவனோடு இணைய வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் வாழுகிற எங்களுக்கு மாம்சத்திலேயும் ஆவியிலே போராட்டம் உண்டு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்கிறதெல்லாம் இச்சிக்கிறது. இதனால் நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரியத்தை என்ன செய்ய முடியவில்லை, செய்ய முடியாதபடிக்கு ஒரு போராட்டம். ஒரு வாழ்க்கையிலே செய்கிற நாங்கள் சில காரியங்கள் ஆண்டவரோடு நெருங்க முடியாதபடி போராட்டம். எதன் அடிப்படையில் என்று சொன்னால் மாம்சம்
அதான் ரோமரில் செய்யப்படுவது மறுரூபமாகுங்கள். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆத்துமா ஆண்டவரோடு இருக்க வேண்டும். என்னுடைய சிந்தனை ஆத்துமான்றது நாங்கள் சிந்திக்கிறோம், சிந்தனைகள், தீர்மானங்கள் எடுக்கிறோம், சிந்திக்கிற ஆற்றல்கள், முடிவெடுக்கிற ஆற்றல்கள் எல்லாம் தேவன் வைத்து ஆத்துமா. இன்றைக்கு எல்லாரும் நாங்க இதுல இருக்கிறோம். ஆனா இதுல எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. சில வேளையில நீங்க இதை பார்க்கறது போல இருக்கலாம், ஆனால் ஆத்துமா சிந்தனை வேறு எங்கேயாவது அலைப்பாக போகும், வேறு எங்கேயாவது நிற்க முடியும். அதனால சொல்லுவான், ஆத்துமா என்ன செய்யணும்? நாங்கள் ஆத்துமாவிலே ஆண்டவரை புதுப்பிக்க தேவையற்ற சிந்தனைகளை என்ன செய்ய கொண்டு வருவான்டா பிசாசானவன் நுழைப்பான். வார்த்தை நேரமாக இருக்கும், வார்த்தை நேரம் வார்த்தையை கேட்கிறது போல இருக்கும், வார்த்தை நேரம் ஆமீன் அல்லேலூயா சொல்வதை போல இருக்கும். ஆனால் அவருடைய சிந்தனைகளை சிதறளிக்க ஆத்துமாவில தான் என்ன செய்வான்டா சத்ருவானவன் நுழைவான். ஆத்துமா தேவையற்ற எண்ணங்களை கொண்டு வருவான். அதனாலதான் இன்றைக்கு என்ன செய்ய முடியவில்லை என்றால், அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள், ஆனால் ஆண்டவரை நெருங்க முடியவில்லை. காரணம் அவருடைய ஆத்துமா உதட்டினால கட்டி சேர்கிறார். இன்றைக்கெல்லாம் இந்த வந்த வசனங்கள் உதட்டினால ஆண்டவரை கட்டி சேர்கிறார்கள், நல்லா ஆராதிக்கிறார்கள், நல்லா வார்த்தை பேசுகிறார்கள், நல்லா ஜெபம் பண்ணுகிறார்கள், நல்லா அந்நிய பாஷை பேசுகிறார்கள், நல்லா வார்த்தையை பேசுகிறார். ஆனால் அவருடைய உள்ளம் இருதயமோ ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறது. ஆண்டவர்களால் முடிவு பரியந்தம் நானும் நீங்களும் மறிக்கும் மட்டும் எங்களுடைய ஆத்துமாவை காத்துக் கொள்ள வேண்டும். ஆத்துமாவுக்கு தேவையற்ற எண்ணங்கள் வந்து விடாதபடி, தேவையற்ற காரியங்கள் ஆத்துமாவுக்குள்ளே நுழைந்து விடாதபடி, சிந்தனையில தேவையற்ற எண்ணங்கள் வந்து இவர் யாரு பிரசங்கம், இவர் என்னத்தை சொல்லி நான் கேட்கிறது எனக்கு தெரியாது, அப்படிப்பட்ட எண்ணங்கள் அநேகங்களை சத்துருவானவர் என்ன செய்வார் என்றால் நுழைக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் பின்பற்றுகிறவர்களாக தான் இருக்கிறார்களுடைய ஆண்டவரோடு நெருங்கி சேர முடியவில்லை. இன்றைக்கு கீழே ஒரு சம்பவத்தை இந்த நாளிலே வாசிக்க போகிறோம். தொடர்ந்து வாசியுங்கள். 24, 25வது வசனம், 26வது வசனத்தை வாசிங்க. 25 வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ. உங்களுக்கு தெரியும் எத்தனை வருடங்கள்? 12 வருடங்களாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் என்ன செய்யப்படுகிறாள்? மிகவும் வருத்தப்படுகிறார். நான் நீங்களும் ஒரு வியாதி வருகிற பொழுது வைத்தியரை ஏன் நாடுகிறோம்? ஏன் வைத்தியசாலைக்கு போகிறோம்? சுகம் பெற்றுக்கொள்ள, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள, வலி வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க, வியாதியின் உபத்திரவத்திலிருந்து என்ன செய்யப்படும்? காப்பாற்றப்பட வேண்டும். சமுதாயத்தில் சில வழியில 12 வருஷம் என்றால் சமுதாயத்தில் அவனுக்கு எத்தனை நிந்தனைகள் இருந்திருக்கும். சமுதாயத்தில் இந்த வியாதி நிமித்தமா எத்தனை பேர் எத்தனையான வார்த்தைகளை பேசி இருப்பார்கள். ஆகவே ஒரு வைத்தியன் செய்ய வேண்டிய வேலை என்று சொன்ன அந்த வியாதியிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? குணப்படுத்த வேண்டும். ஒரு வியாதியஸ்தன் ஒரு வைத்தியரை நம்புவதென்ற நோக்கம் என்ன? தான் இருக்கிற சூழ்நிலையில் இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும். ஆனால் இந்த வைத்தியர்கள் என்ன செய்கிறார்கள்? வருத்தப்படுகிறார்கள். சுகப்படுத்த வேண்டியவர்கள், வியாதியை மாற்ற வேண்டியவர்கள், என்ன நோக்கத்துக்காக அவர்கள் படித்து வந்தாரோ, என்ன நோக்கத்துக்காக 4-5 வருடங்கள் இழந்து வைத்திய துறைக்கு வந்தார்களோ, அந்த நோக்கத்தை அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை, செய்ய முடியும். சுகப்படுத்த வேண்டியவர்கள் என்ன செய்கிறார்கள்? வியாதியஸ்தனை வருத்தப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியிலே ஆராய்ந்து பார்த்தால், இன்றைக்கு நாங்களும் ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, எங்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்காக சில நபர்களை நாங்கள் என்ன செய்வோம்? எங்களோடு வைத்திருப்போம். ஏன் என்று சொன்னால், அவர்கள் எங்களுக்காக வேண்டுதல் செய்வார்கள், அவர்கள் எங்களுக்காக திறப்பிலே நிற்பார்கள், அவர்கள் எங்களுக்காக உபவாசம் பண்ணுவார்கள், நாங்கள் விழுகிற பொழுது எங்களை திடப்படுத்துவார்கள், நாங்கள் துக்கப்படுகிற பொழுது எங்களை என்ன செய்வார்? ஆறுதல் படுத்துவார்கள் என்று சில நெருக்கமான நபர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை, ஊழியர்களை, இவன் ஊழியர்களை கூட நாங்கள் என்ன செய்வோம்? இன்றைக்கு நெருக்கமாக வைத்திருப்போம். ஏனென்றால் ஆவிக்குரிய ரீதியில் நான் என்ன செய்வதற்கு? முன்னேறி போவதற்கு. எப்படி ஒரு வைத்தியன் சுகப்படுத்த வேண்டிய வைத்தியன் இன்றைக்கு வருத்தப்படுத்தினானோ, அதே போல நாங்கள் சார்ந்திருக்கிற நபர்கள், அது ஊழியர்களாயிருக்கலாம், குடும்பத்தின் அங்கத்தவர்களாயிருக்கலாம், உறவுகளாயிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்களாயிருக்கலாம், இன்றைக்கு என்ன செய்வோம்? எங்களை சமாதானப்படுத்த வேண்டிய, ஆறுதல் படுத்த வேண்டிய, தேற்ற வேண்டிய அநேகர் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வருத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு, அதாவது கூட இருந்து ஆறுதல் செய்ய வேண்டியவர்கள் எங்களை வருத்தப்படுத்துகிற ஒரு காரியத்துக்கு என்ன செய்கிறார்கள்? அனுமதிக்கிறார்கள்.
ஆமென். இன்னைக்கு வைத்தியர்களுடைய நோக்கம் ஆண்டவரின் தேசத்துல வைத்தியர்களை உண்டாக்கி கற்பித்து வைத்தது நோக்கம் குணப்படுத்த. இன்னைக்கு நான் வைத்தியசாலைக்கு போகிறேன் என்ற வைத்தியர்களை நம்புறேன். இன்னைக்கு நாங்க நம்புகிற மனிதர்கள், இந்த ஆவிக்குரிய ரீதியில சில மனிதர்களை நாங்க நம்புவோம். இவர்கள் இந்த போராட்டத்திலே நான் போகிற பொழுது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் கடந்து செல்கிற பொழுது, சில பிரச்சனைகள் வருகிற பொழுது, இந்த ஊழியர் எனக்காக ஜெபம் பண்ணுவார், இந்த விசுவாசி எனக்காக கர்த்தரிடம் பரிந்து பேசுவார்கள், எனக்காக ஜெபம் பண்ணுவார். நாங்கள் நம்புகிறோமே, அந்த நம்புகிறவர்கள் பலவேளை நம்பிக்கைக்கு எதிராக எங்களை வருத்தப்படுத்துகிறவர்களாய், எங்களை வேதனைப்படுத்துகிறவர்களாய், எங்களை குற்றப்படுத்துகிறவர்களாய் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இந்த ஈஸ்வரனுடைய வாழ்க்கையில் இருந்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் கற்க வேண்டிய பல காரியங்கள் நீங்க தொடர்ந்து வாசிங்க. வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் என்ன செய்கிறார்? செலவழிக்கிறார். அவருடைய நோக்கம் கடந்த காலத்தில் அவர் உழைத்த உழைப்புகள், அவருடைய பணங்கள், அவருடைய சொத்துக்கள், இது எல்லாவற்றையும் அவர் என்னத்துக்காக வைத்திருந்தார் என்றால், ஒரு நெருக்கமான சூழ்நிலை வருகிற பொழுது, ஒரு வியாதி வருகிற பொழுது, இந்த வியாதிக்கு செலவழித்து இந்த வியாதியிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? மறுபடி இழைப்பவர் அந்த வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டும். இழப்பு வந்தாலும் பரவாயில்லை, சுகத்தை பெற வேண்டும். இருக்கிறது இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, சுகத்தை பெற வேண்டும். ஆனால் இவருடைய வாழ்க்கை என்று சொன்னால் ஒரு புரட்சி. அவருடைய தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அவர் செலவழிக்கிறார். ஒரு இல்லாமை, எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வி, யாரிடம் இனி போவேன், எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கும்? தான் உழைத்து வைத்த பணங்கள், சொத்துக்கள், தன்னுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? குறைந்து 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 செல்கிறது. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ரீதியிலே ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் என்ன செய்தார்? எங்களை தேவன் ஆசீர்வதித்தார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அன்பின் மிகுதியினால் இருந்தோம். நாங்கள் ஆண்டவரை என்ன செய்தோம்? அதிகமாய் நெருங்கினோம். பின்பற்றுபவர்களாய் இல்லாம ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஜெபம் என்ன, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் வேத வாசிப்பு என்ன, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் உபவாசம் என்ன, இப்படி எங்களுடைய ஆரம்பத்தில் காரியங்கள் எல்லாம் என்ன செய்தது? நிறைவாய் தேவன் கொடுத்தார். மன்னிக்கிற தன்மை, ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை. யாராவது பிழை செய்தால் உடனே அவர்களை நாங்கள் மன்னிப்போம் என்றால், கிறிஸ்து மன்னித்தது போல நாங்களும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்ப நாட்களிலே முதிர்ச்சி நிலைகளில் இருந்த அநேகர் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்திரி தனக்குண்டானவைகள் எல்லாம் செலவழிப்பது போல எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆவிக்குரிய வறட்சி, சமாதானமின்மை, சந்தோஷமின்மை. தேவன் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்க நாங்கள் இன்றைக்கு பல வேளைகளில் அன்புக்காக வேங்குகிறோம், மன்னிப்புக்காக வேங்குகிறோம், சமாதானத்துக்காக வேங்குகிறோம், சந்தோஷத்துக்காக வேங்குகிறோம். ஏன் இன்றைக்கு எங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் அவள் செலவழித்தும் அவளால் என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால், அதிலிருந்து வியாதி சுகம் இல்லை. நானும் நீங்களும் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் ஒரு விஷயம் நிதானித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அந்த காலத்தில் இருந்தோம் ஆச்சரியமான ஒளிக்குள்ள தேவன் எங்களை கொண்டு வந்தார். பாவத்தில் இருந்தும் நன்மையை காணும்படி கொண்டார். சாபத்தில் இருந்து எங்களை தேவன் விடுவித்தார். இப்படி எல்லாம் நிறைவாய் இருந்த நாங்கள் ஆண்டவரை தேடின நாட்கள் அதிகம். ஆலயத்தில் எந்த ஒரு கூட்டத்தை நாம் மிஸ் பண்ண மாட்டோம். தேவனை ஆராதித்த நாட்கள் அதிகம். ஏடியாக எழுப்பி எங்களை அர்ப்பணித்த நாட்கள் அதிகம், ஆராதித்த நாட்கள் அதிகம் ஆரம்ப நாட்களில். ஆனால் காலப்போக்கில் எப்படி இவளுடைய காரியங்கள், தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிந்ததோ, இன்றைக்கு ஏதோ ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக, ஏதோ ஒன்று தேவையற்ற காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக எங்களிடம் நிறைவாய் இருந்தவற்றை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? செலவழித்து செலவழித்து செலவழித்து. இன்றைக்கு பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட அநேகர், தேவனுடைய அன்பை பெற்ற அநேகர் இன்றைக்கு சமாதானத்துக்காக ஓடி தெரிகிறார்கள். தேவனின் அன்பை ருசி பார்த்த அநேகர் சந்தோஷத்துக்காக ஓடி தெரிகிறார்கள். தேவனுடைய இரக்கத்தை பெற்ற அநேகர் இரக்கமில்லாமல் ஓடி தெரிகிறார்கள். குடும்பங்களை கட்ட வேண்டிய அநேகர் ஆரம்பங்களில் தேவனுடைய வார்த்தையின்படி நிலைநாட்டினார்கள். குடும்ப ஆலோசனைகளுக்காக தெரிகிறார்கள். குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது. காரணம் என்ன சொன்னால், எங்களுக்கு உண்டான ஏதோ ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக, ஒரு அற்ப காரியத்துக்காக, எங்களுடைய தேவன் கொடுத்தவற்றில் ஒரு தாட்சி நிலைமை, ஒரு இல்லாமை இன்றைக்கு என்ன செய்கின்றார்? எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க
சற்றாகிலும் என்ன செய்யவில்லை, குணமடையாத ஒரு வாழ்க்கை. இவள் வைத்தியரை நம்பி தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்ததன் ஒரே ஒரு நோக்கம் என்ன செய்ய வேண்டும், குணமடைய வேண்டும். அதுக்குத்தான் அவள் செய்தாள். 12 வருஷமாய் அவள் வைத்தியர்களை அணுகினாள். 12 வருடமாக என்ன செய்தால், தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தால். காரணம் என்ன, சற்றாகிலும். யோசிச்சு பாருங்க, 12 வருஷம் ஒரு வியாதிக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் செய்து ஒரு சற்றாகிலும் குணமடையலை என்று சொன்னா என்ன காரணம்? அந்த பேஷண்ட்ல பிள்ளையா, வைத்தியசாலையில் இருக்கிற வைத்தியர்கள பிள்ளையா, இல்லாட்டி என்ன ஒரு சற்றாகிலும்? வேதம் நான் சொல்லல, வேதம் சொல்கிறது சற்றாகிலும் குணப்படையில, குணம் இல்லை. இப்படிப்பட்ட பேஷண்ட் நீங்க வைத்தியசாலை வச்சிருப்பீங்களா? இல்லாட்டி அப்படிப்பட்ட டாக்டர்ஸ வைத்தியசாலை வச்சிருப்பீங்களா? வச்சிருக்க மாட்டேன். அந்த டாக்டர்கிட்ட திரும்ப போகவே மாட்டோம். சற்றாகிலும் குணம் இல்லை. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே, ரட்சிக்கப்பட்ட பின்பும் முன்பு இருந்த அதே காரியங்கள் இன்றைக்கு என்ன செய்யப்படவில்லை என்றால் மாற்றம் இல்லை, சற்றாகிலும் மாற்றம் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு எங்களை ஏன் ரட்சித்தார், ஏன் எங்களை தெரிந்து கொண்டார், ஏன் எங்களை நீதிமானாய் மாற்றினார், ஏன் எங்களை அழைத்தார்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில நானும் நீங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு வாழ்ந்தோம்? மாம்சமும் மனதும் விரும்பியவைகளை செய்து சுபாவத்தின்படி கோபாக்கினின் பிள்ளைகளாய் வாழ்ந்தோம். எங்களுக்கு மாம்ச இச்சையின்படி தான் நாங்கள் நடந்தோம். எங்களுக்கு விருப்பமானவைகளை செய்யும்படி தான் நடந்தோம். ஆனால் தேவனிடத்திலிருந்து என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பை கண்டோம், ஒரு நாள் தேவனுடைய ஒளியை கண்டோம். இப்படிப்பட்ட நாங்கள் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டதன் பிற்பாடும் சற்றாகிலும் குணமடையாத ஸ்திரியை போல எந்த ஒரு சூழ்நிலையும் மாறாமல் இன்றைக்கும் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருக்காக. அல்லேலூயா. நானும் நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே போய்விடாதபடி, நானும் நீங்களும் அழைக்கப்பட்ட அழைப்பை இழந்து விடாதபடி, தெரிந்து கொள்ளுதலை இழந்து அலட்சியப்படுத்தி விடாதபடி நாங்கள் குணமடையவர். அதான் ஆண்டவர் பேதுருக்கு சொல்கிறார், சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால புடமிடுகிறதை போல சாத்தான் உன்னை புடமிடும்படி விட்டு, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு ஸ்திரப்படுது. இன்னைக்கு அநேகருக்கு விருப்பம், நாங்கள் மற்றவர்களை கட்ட வேண்டும், நாங்கள் மற்றவர்களை உருவாக்க வேண்டும், மற்றவர்களுடைய வாழ்க்கையில தேவனை காண்பிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் குணப்படைய வேண்டிய சில காரியங்களை தான் இந்த நாளில் நாங்கள் காண்போம். ஆவியானவர் உங்களோடு இடைப்பட போகிறார். ஆமென். எந்த நிலைமையிலிருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்? எப்படி பாருங்கள், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடங்களாய் வியாதி, 12 வருடங்களாய் வைத்தியரை அணுகினாள், 12 வருடங்களாய் தனக்குண்டான எல்லாம் செலவழித்தாள். ஆனால் சற்றாகிலும் குணமடையவில்லை. எத்தனை வருடங்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? 10 வருடங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், 15 வருடங்கள் இதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், 30, இப்படியே சில பேர் சொல்லிக்கொண்டே போவார் ரட்சிக்கப்பட்டு. ஆனால் சற்றாகிலும் ஒரு வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஆண்டவர் என்ன நிலைமையிலிருந்து எடுத்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எடுத்தார், ஏன் இன்றைக்கு அவைகள் எங்களை பின்தொடர்கிறது, ஏன் இன்றைக்கு அவைகளை விட்டு முடியவில்லை, சற்றாகிலும் குணமடைய முடியாதபடிக்கு இன்றைக்கு கட்டப்பட்ட அநேகர் ஆண்டவர் என்ன செல்கிறார் என்றால் பின் செல்கிறார்கள், நெருங்க முடியாதபடிக்கு பின் செல்கிறார்கள். ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்கிறார்கள், ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறார்கள். சற்றாகிலும் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை இல்லை. ஆகவே நானும் நீங்களும் பார்க்க போறோம், ஏன் ஆண்டவர் இன்றைய நாளில் எங்களை ரட்சித்திருந்தார், நாங்கள் பூரண சற்குணராகும்படி, தேவன் எங்களில் என்ன செய்யப்படும்படி, மகிமைப்படும்படிக்கு ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டது நோக்கம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாய் மாற்றினார். நீதிமானாய் மாற்றினது என்ற நோக்கம் எங்களை மகிமைப்படுத்தும்படி. ஆகவே அழைத்தது உண்மையாயிருந்தால், நீதிமானாய் மாற்றினது உண்மையாயிருந்தால், மகிமைப்படுத்தி இருக்கிறதும் உண்மை. அப்ப தேவன் என்னையும் உங்களையும் என்ன செய்திருக்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப ஏன் அந்த மகிமையை இன்றைக்கு அநேகர் கண்டுகொள்ள முடியாதபடி இருக்கிறார்கள்? ஏன் எங்களிடம் தேவன் மகிமைப்படுவதை அநேகர் சாட்சியாக சொல்ல முடியாது இருக்கிறார்கள்? ஏன் என்று எப்படியா யோசிச்சிருக்கிறோமா? ஏதோ ஒரு காரியம் எங்களுடைய சைட்டில், எங்களுடைய சித்தையில், எங்களுடைய காரியத்தில் இன்றைக்கு தவறு இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு அவருடைய சாயலையும் அவருடைய எண்ணத்தை, ரூபத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய பிள்ளைகள். ஆண்டவர் தனக்கென்ற ஒரு ஜாதியை தெரிந்து கொண்டார், தனக்கென்ற ஒரு இனத்தை தெரிந்து கொண்டார், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார். காரணம் அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய சுபாவங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்க வேண்டும். ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் எல்லாம் நல்லதே இல்லை. நீங்க வேதாகமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய முன்னிலைமை இப்ப காண்பிக்க போகிற முன்னிலைமைகள் பயங்கர மோசமானது. முன்னிலைமைகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. முன்னிலைமைகள் ஒரு கேவலமான முன்னிலைமைகள். ஆனால் ஆண்டவருக்காக அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய பின்னிலைமைகள் மகிமை உள்ளதாக தேவன் மாற்றினார். ஆமென். இன்றைக்கு நாங்கள் அதான் எபேசியர் 2:3 சொல்கிறது. மாம்ச வாசிங்க எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் மனதும் விரும்பியவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலிருந்து மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். வாசிங்க. கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். எப்படி நாங்கள் முற்காலத்தில் பாருங்க அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறைத்து போயிருந்தவங்களை உயிர்ப்பித்தால் அவைகளை நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்தில் அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் மாம்ச இச்சை, முதலாவது சொல்லுங்க, மாம்ச இச்சையின்படி நடந்து, இரண்டாவது மாம்சமும் மனதும் விரும்பியவைகளை செய்து, மாம்சமும் சொல்லுங்க, மாம்சமும் மனதும் விரும்பியவைகளை செய்து, மூன்றாவது சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டோம்? எங்களுடைய மாம்ச இச்சைகள், மாம்சம் எங்களுக்கு எவைகள் இருக்கிற சரீரத்துக்கு எவைகள் தேவையோ மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்கின்றன? வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவைகளை குறித்து கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் ஒரு லெஸ்டியை பவுல் போடுகிறார். இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் செய்தோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம்? அடிமைகள் ஆக்கப்பட்டிருந்தோம். விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய், காமவிகாரங்கள், எரிச்சல், வன்கண்கள், தூஷணங்கள், பொறாமைகள், இப்படிப்பட்ட லிஸ்ட் மாம்ச கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு. இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பு தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய ஜாதி, தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய சந்ததி. ஆனால் இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்கின்றன? சில வேளைகளில எங்களை அறியாமலே எங்களை பின்தொடர்கிறது. சற்றாகிலும் குணமடையாதவளை போல அந்த விட்ட காரியங்கள் என்ன செய்கிறது? அப்படியே போகாதபடி இன்றைக்கு ஆவிக்குரிய எங்களுடைய வாழ்க்கையை 10 வருடங்கள், 15 வருடங்கள், 20 வருடங்களால் அந்த காரியங்கள் பின்தொடர வாய்ப்பட்டு பாவங்கள் பின்தொடரும். அல்லேலூயா. ஆகவே நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மை. ஆனால் ஏன் இந்த மாம்சத்தின் கிரியைகள், ஏன் சுபாவங்களில் ஏன் மாற்றம் இல்லை என்று சொன்னால், அந்த ஸ்திரியை போல இன்றைக்கு அதைத்தான் காண்பிக்க போகிறேன். இவைகளை விட்டு 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 தேவனுக்காக பிரகாசிக்க முடியாதபடி இந்த கிரியைகள் இன்றைக்கு என்ன செய்தங்களை பின்தொடர்கின்றது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட இன்றைக்கு பாருங்கள், ஒரு மாம்சத்தின் கிரியை ஏதாவது ஒன்று, பொய்யா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், அந்த காரியத்தை நாங்கள் மேற்கொள்ளும் வரைக்கும் மறுபடியும் 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 அந்த காரியத்தில் எனக்கும் உங்களுக்கும் போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிறோம். ஜெயிக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் ஜெயிக்க வேண்டிய காரியங்களை ஜெயிக்காமல், ஏனென்ற வார்த்தை சொல்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள்ல பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு என்ன போராட்டம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமே அவருடைய வாழ்க்கை முடிகிறது. ஏன்னா இந்த மாம்சத்தையும் உங்களுடைய காரியங்களை என்ன செய்ய முடியவில்லை? மேற்கொள்ள முடியவில்லை. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்தை நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இச்சிக்கிறது. நாங்கள் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆண்டவருக்காக ஏதாவது நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் எங்களுடைய மாம்சம்
ஆவிக்கு விரோதமான போராட்டத்தின் நிமித்தம் அதை நாங்கள் மேற்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு எரிச்சல் என்ற ஒரு காரியத்தை நானும் நீங்கள் மேற்கொள்ள தவறினால் மறுபடியும் அதற்குரிய சோதனைக்கு நானும் நீங்கள் உட்படுவோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய், காம விகாரங்கள், வன்கண்கள், தூசணங்கள், பொறாமைகள், இறைச்சல்கள், இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்தை நான் நீங்கள் மேற்கொள்ள தவறுகிற பட்சத்தில் அதற்குரிய போராட்டம் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை நான் நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்போம். ஆண்டவருடைய கிருபையினால, ஆண்டவருடைய பலத்தினால, தேவன் எங்களுக்கு பாராட்டின அவருடைய தயவினால இவர்களை என்ன செய்வோம்? மேற்கொள்ள பழகுவோம். அதான் முடிவு பரியந்தம் நாங்கள் நிலைநிற்பவன் தான் ரட்சிக்கும். அதனால தான் தேவன் என்ன செய்கிறார்? உங்களுடைய மனம், உங்களுடைய மாம்சம், உங்களுடைய ஆத்துமா என்ன செய்யட்டும்? மறுபடி தேவனோடு கிட்டி சேரட்டும். இன்னைக்கு பின்பற்றுகிறவர்களாய் நாங்கள் இல்லாமல் நெருங்குகிறவர்களாய், ஆண்டவரோடு நெருங்குகிறவர்களாய் நானும் நீங்களும் மாற வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்கிறது. சவுல் 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் சவுல் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அமலேக்கியனை முற்றிலும் அழி. அவங்களுடைய அமலேக்கியன் அழி, ஆகான் அழி, அவங்களுக்கு உண்டான மிருக ஜீவங்கள் அழி, பறவைகள் எல்லாத்தையும், குழந்தைகளை அழி, பிள்ளைகளை அழி, எல்லாத்தையும் அழி என்று தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் யாருக்கு வருகிறது என்றால் சவுலுக்கு வருகிறது. ஆனா சவுல் என்ன செய்கிறார்? யுத்தத்துக்கு சென்ற ஆகானையும் முதல் தரமானவைகள், 2ஆம் தரமானவைகள் என்ன செய்யவில்லை? அழிக்கவில்லை. பாருங்கள், ஆரம்பத்திலே கீழ்ப்படிந்த ஒரு நபர், ஆரம்பத்தில் அபிஷேகம் பெற்ற நபர், சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா என்ன செய்கிறான்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தேவன் சொல்லுகிறார் அழி, முழுவதையும் அழி என்று சொல்லுகிறான். இவன் என்ன செய்கிறான்? முதல் தரமானவைகள், 2ஆம் தரமானவைகளை தங்களுக்காக எடுத்து வைக்கிறார். அப்ப சாமுவேல் வந்து கேட்கிறார், காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தம், மாடுகளின் சத்தம் என்ன? உடனே சவுல் சொல்லுகிறார், ஜனங்கள் உம்முடைய தேவனுக்கு பலியிடும்படியாக. இன்னைக்கு அநேக நேரத்தில் என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறோம், அவருடைய வார்த்தையின்படி செய்ய மறுக்கிறோம். ஆனா காரணங்களை ஆண்டவருக்காக வேண்டி நான் செய்தேன், ஆண்டவருக்காக வேண்டி தான் சாட்டுகிறோம். மாய்மாலம். இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு என்ன சற்றாகிலும் அநேக ஆவிக்குரியவருடைய வாழ்க்கையிலே குணமாகாமல் பின்தொடர்கின்றன. இந்த காரியங்கள் இருந்து நாங்கள் வெளியே வரும். இன்னைக்கு மற்றவர்களை உருவாக்க விரும்புகிறோம், கிரியேட்டிவ் மிராக்கிள். இன்னைக்கு மற்றவர்களை உருவாக்க விரும்புகிற நானும் நீங்களும் முதலாவது ஆண்டவர் எங்களை உருவாக்க என்ன செய்து கொடுக்கணும்? விட்டு கொடுக்க வேண்டும். மற்றவரை உருவாக்க விரும்புகிற தலைவன் முதலாவது தான் உருவாக வேண்டும். ஆமென். இன்னைக்கு எங்களை உருவாக்க, இன்னைக்கு எதை விட்டு விட முடியாது. இன்னைக்கு சவுலுடைய காரியத்துல பாருங்க, மாய்மாலம் பண்ணுகிறான். எடுத்து வைத்தது தனக்கு முதல் தரம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை. இதற்கு முன்பு சவுல் இந்த 13வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம், கில்கால்ல போய் 7 நாள் ஆண்டவர் சாமுவேல் சொல்லுகிறான், நீ வெயிட் பண்ணு, நான் வருவன், அங்க வந்து பலி செலுத்துவோம். ஆனா இவன் என்ன செய்யவில்லை? காத்திருக்கவே இல்லை. ராஜாவாக வாரதுக்கு முன்பு காத்திருக்கிறான், ராஜாவா வாரதுக்கு முன்பு பயம், ராஜாவா வாரதுக்கு முன்பு ஒழித்திருக்கிறான். இப்ப சாமுவேல் என்ன செய்ய? சாமுவேல் யாரு? எனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்வேன் என்று பலியிடுகிறான். தேவனுக்கு மனவேதனை உண்டாகும். சாமுவேல் சொன்ன, நீங்க மதியீனமாய் செய்தீர். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்து விடாதபடி ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ரட்சிக்கிற நிலைக்கு ஏதாவது பாருங்க, அழிக்க வேண்டிய அமலேக்கியனை நீங்க அழிக்காட்டிக்கு அமலேக்கியன் உங்களை அழிப்பான். ஹல்லேலூயா. அழிக்க வேண்டிய பொறாமையை நீங்க அழிக்காட்டிக்கு பொறாமையை உங்களை அழிச்சிடும். அழிக்க வேண்டிய காரியங்களை நீங்க அழிக்க தவறுகிற பட்சத்துல அந்த காரியத்துக்கு நானும் நீங்களும் அழிந்து போய்விடுவோம். ஆமென். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் நாளுக்கு நாள் முடிவு பரியந்தம் ஆண்டவரை நான் உங்களோட நிலையில் நிற்க வேண்டும். என்னுடைய ஆத்துமாவில் ஒரு பரிசுத்தம், எப்படிப்பட்ட எண்ணங்கள் பாருங்க. சவுல் செய்த இந்த காரியம் வெளியே தெரியாது. ஆகான தப்பு வைக்கிறான், முதல் தரமானவைகள், 2ஆம் தரமான தனக்குத்தான் எடுக்கிறான். ஆனா வெளியால் எப்படி சொல்லுகிறான்? உம்முடைய ஜனங்கள் உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்த, அப்படி ஆண்டவரை சாட்டி விடுகிறான். ஆண்டவரை சொல்கிறான். அப்ப உள்ளுக்கு அவனுக்கு தெரியும், இது எடுத்தது தனக்கு, தன்னுடைய சுயநலங்களுக்காக, தன்னுடைய காரியங்களுக்காக செய்தது. ஆனா வெளியே எப்படிப்பட்ட காரியத்தை சொல்கிறான்? தேவனுக்காக செய்தது, ஒரு பொதுவான நோக்கத்துக்காக செய்தது போல மாற்றி விடுகிறான். நீங்க அதுக்கு பிறகு பார்க்கலாம், சாமுவேல் வந்து அவனை எச்சரிக்கிறார். சாமுவேல் சொல்கிறார், நான் உம்மோடு என்ன செய்யவில்லை, மனம் திரும்பி
என்னோட நீங்க வாங்க. ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? என்னை பார்க்கிறாங்க, நீங்க என்னோட வரணும் என்று சொல்லி நான் வாசிக்கல, நேரம் போறபடியா சொல்லிட்டு போறேன். சவுல் என்ன செய்கிறார்? சாமுவேலை தன்னோடு வரும்படி அழைக்கிறார். என்னத்துக்காண்டு? ஜனங்களும் மூப்பர்களும் தன்னை கனம் பண்ண வேண்டும்படியாக. உண்மையான மனம் திரும்புதல் சவுலுக்குள்ள இல்லை. பாருங்க, ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனா என்ன செய்யவில்லை? சற்றாகிலும் குணமடையாத ஒரு சூழ்நிலை, சற்றாகிலும் மாறாத ஒரு சூழ்நிலை. மாய்மாலம் பண்ணுகிறான். ஜனங்கள் தன்னை கனம் பண்ணணும், ஜனங்கள் தன்னை மதிக்கணும் என்றதுதான் அவருடைய நோக்கமே ஒழிய அதற்காகத்தான் சவுல வாங்க, நீங்க சாமுவேலை வாங்க 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 என்று கேட்கிறானுடைய உண்மையான மனம் திரும்புதலில். இதை விட தாவீது பாவம் செய்கிறான். ஆனா நாத்தாண்டியல் நிமித்தமாய் உணர்த்தப்படுகிற பொழுது உடனே மனம் திரும்புகிறான். சாட்டு போக்குகளை அடுக்கவில்லை, காரணங்களை அடுக்கவில்லை, உள்ளான ஒரு நோக்கத்தை வைத்து செய்யவில்லை. இதை பாருங்க, அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விடுதலை அடைய வேண்டும். ஆமென். அப்பதான் தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். அடுத்ததான் நீங்க பார்க்கலாம், இந்த சற்றாகிலும் குணமடையாத காரியத்திலே ஒன்று முழுமையாய் இவன் குணமடையவில்லை. சில பேர் அறவாசி குணமடைகிறார்கள். சில பேருடைய வாழ்க்கையில அறவாசி காரியங்களை விடுகிறார்கள், சில காரியங்கள் பின்தொடரும். சில பேருடைய வாழ்க்கையில முற்று முழுதாக 3 நபர்களை நான் காண்பிக்க போறேன். முதலாவது சவுலுடைய வாழ்க்கையில் அவன் ஒன்றையுமே என்ன செய்யவில்லை. அவனுடைய அழிவை பார்த்தீங்கன்னா தேவன் மனஸ்தாபப்பட்டார். சவுல ராஜாவாக்கிறதுக்கு தேவன் என்ன செய்தார்? மனஸ்தாபப்பட்டார். ஏன் இவனை ராஜாவாக்கி? ஆரம்பத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி செய்தவர்கள் நல்ல ராஜா. ஆரம்பத்தில் இஷ்டவில்லை, நியாயம் நல்ல ராஜா. ஆனா முடிவை பார்த்தீங்கன்னு சொன்னா தேவன் வெறுக்கிற அளவுக்கு சாமுவேல் அதுக்கு பிறகு சவுலுடைய முகத்தையே பார்த்து வெறுத்துட்டாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, தனக்கு இஷ்டமானதை தான் விரும்பினவர்களை செய்து ஆண்டவருக்கு கோபம் ஊட்டிவிட்டான். அவருடைய வாழ்க்கையில சற்றாகிலும் மாற்றமே இல்லை. இந்த நானும் நீங்களும் இந்த சவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களை வாழ்க்கை அழிந்து விடாதபடி எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரோடு மறுரூபமாகி நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? நெருக்க முடியவர்களாய் மாறும். பின்தொடர்வர்களாய் நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. பின்தொடர 1000 பேரால முடியும். பக்கத்துல இருக்கிறவன் பின்தொடர்வன் தான். வாட்ஸ்அப்ல பார்க்கிறவன் அவங்களை ஃபாலோ பண்றவங்களும் என்ன செய்கிறார்கள்? பின்தொடருங்க. ஒரு நபருக்கு 5000 10,000 ஃபாலோவர்ஸ், அத்தனை பேர் என்ன செய்கிறார்கள்? பின்தொடர். கூட இருக்கிற 5 பேர் தான் அவரோட என்ன செய்கிறார்கள்? நெருங்கி பழகிறார்கள். ஆகவே நானும் நீங்களும் பின்தொடர்வதற்கு அழைக்கப்படவில்லை, தேவனோடு நெருங்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரு நபரை காண்பிக்கிறேன். பேதுருடைய வாழ்க்கையிலே, பேதுரு உங்களுக்கு தெரியும், தேவனுடைய பெந்தெகோஸ்தே நாளிலே அபிஷேகத்தை பெற்ற மனிதர். முதல் பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்? 1000. இரண்டாவது பிரசங்கத்தில் 5000 பேர். ஆனா பேருடைய வாழ்க்கையில ஒரு குணமடையாத ஒரு காரியம் இருந்தது. எப்படிப்பட்ட காரியம் என்றால் புற ஜாதிகளோடு என்ன செய்யவில்லை? கலப்பட. அவர் சாப்பிட போயிருந்தா கூட என்ன செய்கிறார்? புற ஜாதிகளோட சாப்பிடுவார். யூதரை கண்டோன்னு என்ன செய்கிறார்? எழும்பி தன்னை யூதர்கள் அவருடைய பாரம்பரியங்களுக்கு என்ன செய்கிறார்? முன்னுரிமை கொடுக்கிறார். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவர் பேதுருவோட ஒரு தரிசனத்தில் பேச, ஒரு கூடையிலிருந்து மிருக ஜீவன்கள், காட்டு பறவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் காண்பித்து சொல்ற, நீ அடித்து புசி. ஆனா பேதுரு சொல்லுகிறார், இது எனக்கு என்ன ஆண்டவரே? தீட்டு. இது நான் என்ன செய்ய மாட்டேன், ஒருபோது நான் சாப்பிடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சுத்தமாக்கினது நீ தீட்டு. ஆண்டவர் 3 தரம் பேசுகிறார். இதற்கு முன்புதான் வல்லமையாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த மனிதன் அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்த. ஆனா பாரம்பரியங்கள் இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? சில கலாச்சாரங்கள், சில யூதருடைய பாரம்பரியத்திலிருந்து அவரை வெளியே கொண்டு வர ஆண்டவர் எத்தனை முறை பேசினார்? 3 தடவைகள். கொஞ்சம் குணப்பட்டார் பேதுருடைய வாழ்க்கையில். புற ஜாதிகளோடு சாப்பிடுறது யாராவது கலாத்தியர் 2வது அதிகாரத்துல யாக்கோபு யூதர்கள் வந்தோன்னா டக்குன்னு எழுப்பி போய் என்ன செய்கிறார்? தான் சாப்பிடாத மாதிரி மாய்மாலம் பண்ணுகிறார். ஆனால் ஆண்டவர் விடையில் அப்படிப்பட்ட சட்டாக பாருங்க, ஒரு சில காரியத்தை என்ன செய்ய முடியவில்லை, விட்டு முடியவில்லை. 3 முறை தேவனுடைய சத்தத்தை கேட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க. ஆண்டவருடைய சத்தம் ஒருக்கா வந்தால் அதன்படி கீழ்ப்படிய நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பழக வேண்டும். ஆண்டவர் 3 தடவை சொல்ல, அடித்து புசி. கரிசனத்துல அடித்து புசி. ஏலாது. நானும் நீங்களும் பல முறை தேவன் வார்த்தைகளோடு எங்களோடு பேசுவார்.
பல முறை பாடல்கள் மூலம் தேவன் எங்களோடு பேசுவார், சில ஆவிக்குரிய மனிதர்கள் மூலம் எங்களோடு பேசுவார், நேரடியாகவே ஆண்டவர் பேசுவார். நானும் நீங்களும் இன்றைக்கு பல முறை என்ன செய்வோம், தேவனுடைய சத்தத்தை புறக்கணிக்கிறவர்களா, சில காரியங்களை இன்றைக்கு விட்டு விட முடியாது, சில காரியங்களை விட்டு வெளியே வர முடியும். எங்களுடைய பாரம்பரியங்கள், நான் இப்படிதான் இருப்பேன், இதான் என்னுடைய கலாச்சாரம், இதுதான் என்னுடைய பாரம்பரியம். பாரம்பரியங்களை யூதர்களுக்காக வேண்டிய ஒரு வைராக்கியம் தான், பாரம்பரியத்துக்காக வேண்டி நிற்கிறான். ஆகவே நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போகாதபடி அதான் ஆண்டவர் சொன்னார், நீ குணப்படுத்ததான் மற்றவன் என்ன செய்ய முடியும், ஸ்திரப்படுத்த முடியும், மற்றவனை பலப்படுத்த முடியும், மற்றவன் ஆரோக்கியப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். நீ முதலாவது குணப்படும். உங்களை விட வேண்டிய காரியங்கள் சற்றாகிலும் குணமடையாத அந்த ஸ்திரியை போல நானும் நீங்களும் மாறிக்காதபடி விட்டு விட வேண்டிய காரியங்களை சிலவற்றை என்ன செய்வோம், விட்டு விடுவோம். அப்ப சவுல் ஒன்றையுமே விடவில்லை. பேதுரு ஒரு கொஞ்ச காரியம் தான் விட முடியாமல் இருந்தது. இன்னும் ஒரு நபரை காண்பிக்கிறேன், அவர் முழுவதுமாய் ஆண்டவருக்காக விட்ட பொழுது எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று. கலாத்தியர் 1வது அதிகாரம், கலாத்தியர் 1வது அதிகாரம் 23வது 24வது வசனம். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்கத் தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தது. என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்னை பற்றி தேவனை என்ன செய்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். அதாவது முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது என்ன செய்கிறான், பிரசங்கி. அப்ப அவருடைய வாழ்க்கையில, பவுலுடைய வாழ்க்கையில முன்னுக்கு ஒரு வாழ்க்கை, என்ன வாழ்க்கை இருந்ததுன்னா துன்பப்படுத்தினான். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்துகிற வீடுகளுக்குள்ள புகுந்து கிறிஸ்தவர்களை இழுத்து ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டாதற்காக கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தினவர் இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்கிறான், கிறிஸ்தவர்களுக்காக துன்பப்படுகிறான். ஆமென். இன்னைக்கு ஆரம்பத்தில் நாட்கள் முன்னே துன்பப்பட்டவன் இப்ப என்ன செய்கிறான், துன்பப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்துகிறான், பலப்படுத்துகிறான், ஸ்திரப்படுத்துகிறான். அழிக்க தேடின விசுவாசத்தை இப்ப என்ன செய்கிறான், பிரசங்கம் பண்ணுகிறான். ஆமென். இன்னைக்கு நானும் பவுலுடைய வாழ்க்கையில முன் வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் ஆண்டவருக்காக வைராக்கியம், எதற்காக பக்தி வைராக்கியம் காட்டினவன் 13வது வசனத்துல இருக்கு. அதே கலாத்தியர் 1:13, நான் ஜூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கின ஒரு மனிதன். சபையை என்ன செய்த மனிதன், பாழாக்கின மனிதன். ஆனா தேவன் சந்தித்ததுக்கு பிறகு சபையை என்ன செய்கிறான், ஸ்திரப்படுத்துகிறான். சபை என்ன செய்கிறான், கட்டுகிறான், வார்த்தையிலே கட்ட போதிக்கிறான். இதுதான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நானும் நீங்களும் மாற வேண்டும். ஒரு காலம் துன்பப்படுத்துகிறவனா தான் இருந்தான், ஒரு காலம் சபையை பாழாக்குறவனா தான் இருந்தான். 14வது வசனம், ஜனத்தாரில் என் வயதில் அநேக பார்க்கிலும் ஜூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக பக்தி வைராக்கியம், பிதாக்களுடைய பாரம்பரியங்களுக்காக பக்தி வைராக்கியம் காட்டின பவுல் இப்ப எதற்காக பக்தி வைராக்கியம் காட்டுகிறார், தேவனுடைய வார்த்தைக்காக பக்தி வைராக்கியம் காட்டுகிறான். அதனாலதான் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை பாருங்க, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஆகவே முன்னிலைமை ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியாததை போல இருக்கலாம், எங்களுடைய முன்னிலைமை எல்லாராலும் அங்கீகரிக்க முடியாதது போல இருக்கலாம். எங்களுடைய முன்னிலைமை நாங்கள் மற்றவர்களை துன்பப்படுத்தி, மற்றவர்களை வேதனைப்படுத்தி, மற்றவர்களை பாழாக்கி, மற்றவர்களை சம்பிரதாயங்கள், பிதாக்களுடைய பாரம்பரியங்களின் அடிப்படையில மற்றவர்களை நாங்கள் அடக்கி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் சொல்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். அவன் ஆண்டவரை துன்பப்படுத்தவில்லை, அவருடைய ஜனத்தை தான் துன்பப்படுத்தான். ஆண்டவர் கேட்கிறான், நீ ஏன் என்னை துன்பப்படுத்தினான். ஆனால் அவன் மனம் திரும்பும் பொழுது இப்பொழுது என்ன செய்கிறான், துன்பப்படுத்தினதையும் அழிக்க தேடின விசுவாசத்தையும் பிரசங்கம் பண்ணுகிறான். நானும் நீங்களும் இந்த சூழ்நிலைக்கு வர வேண்டும். விட முன் ஒரு காலம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியங்கள் இருந்திருக்கும், விட முடியாத காரியங்கள் இருந்திருக்கும். ஆனால் தேவன் எங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்கள் எங்களை பற்றி சாட்சி சொல்ல வேண்டுமா இருந்தால், நானும் நீங்களும் விட வேண்டிய காரியத்தை என்ன செய்ய வேண்டும், விடத்தான் வேண்டும். அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ பாருங்க, ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு அவள் எழுந்து போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு என்ன செய்தாள்,
சுகத்தை பெற்றுக் கொண்டார். இன்றைக்கு நாமே நிதானித்து அறிந்தால் நாம் என்ன செய்யப்பட மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். எந்த காரியம் இன்றைக்கு என்னால் விட முடியாது இருக்கிறது? எதிலே என்னால் சற்றும் குணமடைய முடியாமல் இருக்கிறது? எத்தனை வருடங்களாக கோபம், அதே கோபம் கேட்டால் பரம்பரை சுபாவங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவைகள் இருந்து இன்றைக்கு எங்களால் வெளியே வர முடியவில்லை என்று சொன்னால் நானும் நீங்களும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பக்தி வைராக்கியம் காட்டின பவுலியே தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காட்டும்படி ஆண்டவர் மாற்றினார். துன்பப்படுத்தின பவுலையே பிரசங்கம் பண்ண தேவன் வைத்தார். அழிக்க தேடின விசுவாசத்தை தேவன் பவுலை கொண்டு கட்ட வைத்தார். அத்தனை நிருபங்களை ஆண்டவர் எழுதினார். கடந்த காரியங்களை விட்டு வெளியே வாங்க, கடந்த காலங்களை விட்டு விட்டு அநேகர் சிந்தனை எங்க இருக்குன்னா கடந்த காலங்களிலே இருக்கிறது. சிந்தனை கடந்த காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருக்கிறது. அவைகளிலிருந்து நாங்கள் வெளியே வருகிற பொழுதுதான் மற்றவர்கள் எங்களை குறித்து என்ன செய்ய முடியும்? தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஆமென். ஆகவே தேவனை பின்பற்றுவர்களாய் மாத்திரமல்லாமல் தேவனோடு நாங்கள் நெருங்கி அனுதினமும் ஆண்டவரே இந்த பழக்க வழக்கம் என்னை பின்தொடர்கிற சுவாமி, நீர் வெறுக்கிற இந்த காரியம் எனக்கு பின் வருகிறது, இவற்றிலிருந்து நான் விடுதலை பெற, நான் இவற்றிலிருந்து குணமடைய தேவன் நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரை, இரக்கம் பாராட்டுங்க என்று சொல்கிற பொழுது நிச்சயமாய் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வல்லமுள்ள ஆண்டவராயிருக்கிறேன். ஆமென். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீணாய் போயிடாதபடி, கிறிஸ்தவ ஓட்டம் வீணாய் போய்விடாதபடி முடிவு பரியந்தம் நானும் நீங்களும் நிலை நிற்க வேண்டும். ஒருவேளை இந்த வார்த்தை ஆவியானவர் பேசுகிற கடைசி வார்த்தையாக கூட இருக்கலாம். நானும் நீங்களும் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து ஆண்டவரை இந்த சுபாவத்தை என்னால் விட முடியவில்லை, இந்த மாம்சத்தின் நீச்சை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாய் செய்த காரியத்தை என்னால் விட முடியவில்லை என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது, ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் அறிக்கை செய்கிற பொழுது கர்த்தர் எங்களை மகிமை உள்ளவர்களாய் மாற்றுவோம். நாங்கள் யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று ஒரு அர்ப்பணித்தலோடு கூட இன்றைய நாளில் நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம், ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ, பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். தேவனுடைய வீடு வானம் திறந்த இடம், எங்கே நீ தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுடைய வீடு எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றே பலுகி பெருகுவாயன்றி, ஜாதிகள் உன்னிலிருந்து எழும் ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய வீடு
செய்யும் வரை எங்களை கைவிட மாட்டீர். இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது, மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன, அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடும் ஏல் பெற்றே வானமும் பூமியும் சந்திக்கும் இடம். மேற்கும் கிழக்கும் பரவுவோம், வடக்கும் தெற்கும் நிறைவோம். எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீர் எங்களோடு இருப்பீர், போகும் இடமெல்லாம் காப்பீர்.